பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த வார்த்தை நல்லா கூர்ந்து கவனிக்கிற அன்பு சகோதரனே, சகோதரிகளே, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தான். தாய் தாய்ப்பன் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துரு, ஒரு முதலாளி கொஞ்ச நேரம் அந்த வேலை செய்வான்னு சொன்னால் அது காத்திருக்க நம்மளால முடியல. பொறுமை இல்லை. தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கம் வருது, போராட்டம் வருது, துன்பம் வருது, பசி வருது, பட்டினி வருது. ஆனால் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தான் தாவீது. எல்லாம் என் கர்த்தரால் தான் முடியும். அவர் தான் என்னை பொறுமையோடு காத்திருக்கிறேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கூப்பிடுதல்னா வாயால் இல்லைங்க, அவர் இருதயத்தில் கூப்பிடுதலை இயேசு கேட்டாராம். இருதயத்தின் நினைவெல்லாம் இயேசுக்கு மாத்திரம் தான் தெரியும். என் மகன் ஏதோ கேட்க போகிறான், என் மகன் ஏதோ கேட்க போகிறான்னு நீ வாயிலிருந்து சொல் புறவாமுன்னே உன்னுடைய வார்த்தையெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறாராம். அப்படியேப்பட்ட தெய்வம் நம்மளோடு இருக்கும்போது, நம்ம அவருக்காக காத்திருக்கும்போது, ஏசப்பா எனக்கு இதை செய்வார், இதை என்னை முடிச்சு தருவார், இது யாரால் தடுக்க முடியாது என்று உறுதியாக இருந்து நீ யாரெல்லாம் கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிற அற்புதம் அடையாளமான வார்த்தை என்னன்னா, உன் கூப்பிடுதலை அவர் கேட்பார், உன் விண்ணப்பத்தை அவர் கேட்பார். செட்டைகள் அரைத்து உயரை பறக்கும்படியாய் கிருபையை தருவார். நீ அவருக்காக பொறுமையுடன் காத்து எதுக்கே காத்திருக்கிறீங்க. ஒருத்தர் காசு கொடுக்குறோம், அதுக்காக காத்துக்கிறேன், இன்னும் வரல, வேகுலம் அடைஞ்சு போயிடுங்க. ஒருத்தர் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க, காத்துக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியல. ஒருத்தர் வேலை கொடுக்குறோம், அதுக்காக காத்திருந்தேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாத்தையும் காட்டிலும் வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டித்தும் படைத்த கர்த்தர், என் வாழ்க்கையில் இது குறைவாக இருக்குது, நான் உனக்காக காத்துக்கிறேன், இதை நிறைவேற்ற உம்மால முடியணும், அவருக்காக காத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும், அன்பு பெருகும், உங்களுடைய மாற்றங்கள் உருவாக்கும். ஆண்டவர் தான் சொல்றார், தாவீது பொறுமையுடன் காத்திருந்தார். அவர் என்னிடமாய் சாய்த்து அவர் பக்கம் செவி சாய்க்கிறாராம். எத்தனை சத்தம் வந்தாதெல்லாம் காதல் ஊயில, தாவீதுடைய சத்தம் அவர் காதல் ஊகுது. ஏன்னு கேட்டான், அவர் பொறுமையாக அவ்வளோ நாள் காத்திருந்தார். யாரே காத்துட்டோம், எல்லாம் பண்ணட்டும், ஆனால் என் சத்தத்துக்கு ஆண்டவர் செவி சாய்ப்பார். ஏன்னா நான் பொறுமையாக காத்திருக்கிறேன், அர்ஜென்ட் பட்டு இல்லை, பொறுமையுடன் காத்திருக்கிறேன். உபத்திரம் வந்தாலும், வேதனை வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும் நான் பொறுமையுடன் காத்திருந்து என் தேவனிடத்தை விண்ணப்பத்தை வர வரைக்கும் நான் பொறுமையோடு வந்து காத்திருக்கும் போது என் கூப்பிடுதலை அவர் கேட்பார். உங்கள் கூப்பிடுதலையும் அவர் கேட்பாருங்க. பொறுமையாக காத்திருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.